ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். இங்கே சென்னை ஃபுல்லாகவே செம்ம மழையாக இருக்குது. ஆனால் இட்லிக்கு மாவுலாம் எதுவுமே அரைக்க முடியல. அதனால் ஹோட்டல்லேருந்து இட்லி வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 2 பசங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஹிஜாப் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. அப்படியே ரொம்ப நாளாக இருக்குது. அதனால் ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஆர்கனைசர் பேக் என்னோட ஃப்ரெண்டே எனக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஞாபகட்டமாக ஹிஜாப்ஸ் எல்லாமே இதில் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சீட்டாப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அவர் வாங்கிட்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாக இருந்தது. 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் பழுக்கிறதுக்கு. தென் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை வரலான்னு வந்துட்டேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் எனக்கு ரொம்பவே அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ரீசெண்ட் டேஸாக ஹோம்மேடாக எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண நிசார் நேச்சுரல் ஹெர்பல் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆயிலுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி ஹேர் க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப்லாம் கம்மியாகும், ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இவங்க 2 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஆனியன் ஹேர் ஆயில் அண்ட் நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் ஆயில். ஆனியன் ஹேர் ஆயில் குளிக்க போகிறதுக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு நம்ம குளிச்சோம்னா டேண்ட்ரஃப்க்கு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் ஆயில் நமக்கு ஹேர் ஃபால் அதுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம கிட்ஸ்க்குமே இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம், கோட் எதுவுமே வராது. கான்டாக்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க இன்ஸ்டா பேஜும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லாவே மாமியார் பையனா வீரா ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே தான் கிளம்பியாச்சு. நேற்று சென்னையில் மழைன்றதால ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அயானையும் கூப்பிட்டுட்டு யூபர் கார் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். மாமியார் பையனா ரொம்ப நல்லாவே கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வீரா ஷாப்புக்கு போகலான்னு. நான் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிலே பண்ணிட்டே இருந்தேன். நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பையனா அயானுக்கும் ஸ்கூல் லீவ்ஸ், அவனையும் கூப்பிட்டு போகலான்னு வந்துட்டேன். போனதுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லேடிஸ் செக்ஷன் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு. அங்கே போனதுமே மாமியார் ஒரு சைடு, நான் ஒரு சைடுன்னு ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு அவ்வளோவா எந்த கலெக்ஷனுமே பிடிக்கவே இல்லை. அந்த ஒரு டாப் மட்டும் பிடிச்சிருந்து ஸோ அது மட்டும் வாங்கிக்கிட்டேன். அண்ட் இன்லாஸ்மே அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் பில் போட்டுட்டு கீழே போயின்னா கட்ட பேக் தருவாங்க சொன்னாங்க. ஸோ ஒரு 4000 கிட்ட நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அதுக்கான கட்ட பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கீழே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நைட்டி செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நைட்டி வாங்கலான்னு போயாச்சு. நைட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, பழைய ஓல்டு டிசைனாக தான் இருந்தது. மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது இது ஹோல்சேல்னு போட்டிருந்தாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருந்தது, டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. இன்லாஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால வாங்கிட்டு வெளியில் பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி தந்துட்டு யூபர் கார் புக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாய்.